லட்சக்கணக்குல செலவு பண்ணி மேரேஜ் பண்ணினாலும் சரி, இல்ல நான் சிம்பிளா மேரேஜ் எல்லாம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி திருமணத்தை பண்ணியிருந்தாலுமே அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, இல்லைன்னா திருமண உதவித்தொகை வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றீங்க. இது எல்லாத்துக்குமே ப்ரூஃபா மேரேஜ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது அவசியமாக தான் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு மேரேஜை பத்திரப்பதிவு அலுவலகத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் இருக்கு. ஆனாலுமே எல்லா மேரேஜஸ்மே ரெஜிஸ்டர் செய்யப்படுதா அப்படின்னு கேட்கும்போது அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்னுமே சில திருமணங்கள் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்படாம அவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டோட இருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்யணும், எல்லாருமே மேரேஜ பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு இந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான அப்டேட்டை கொண்டு வர போறாங்க. இந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா இந்த மேரேஜை ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற நடைமுறை இப்ப இருக்கிறத விட இன்னுமே சிம்பிளாக அமையும். அதற்கு முன்னாடி தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 2009 தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் அப்படிங்கறத வந்து கொண்டு வராங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மேரேஜ் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல நடக்குது அப்படின்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போய் அந்த மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, அதுல அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்து ஊர்லயுமே இல்லாம வேற ஏதாவது ஒரு இடத்துல மேரேஜ் நடக்குது அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க உங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. சரி, இப்படி மாறி மாறி பண்ணும்போது அவங்க வந்து அலைச்சலா இருக்கும், சரியா பண்ண மாட்டாங்க, அந்த மேரேஜை பதிவு செய்யறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவா இருக்கு அப்படின்னு 2020 இந்த சட்டத்துல சில திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. அதன்படி என்ன ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா, மேரேஜ் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய பொண்ணோ மாப்பிள்ளையோ இவங்க 2 பேருடைய பகுதியில இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறைக்கு நீங்க போயிட்டு உங்களுடைய மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. சோ இது ஈஸியா இருக்கும். அவங்க வந்து அதாவது திருமணம் பண்றவங்க உடனே இந்த மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அதற்கு பிறகும் இந்த ரெஜிஸ்டர் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே, அப்ப ஏதோ இஷ்யூ இருக்கு, என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு ஆய்வு செய்யலாம்ங்கிற ஒரு ஸ்டெப்ல தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் ஃபீஸை பொறுத்த வரைக்குமே 200 ரூபாய் அப்படின்னு கட்டணமா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல தவறுதலாக என்ன ஆகுது அப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் கேட்கப்படுவதாக தகவல்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் நடக்கிறதுனால சான்றிதழ் பெறுவதில் அதாவது இந்த சர்டிபிகேட் வாங்குறதுல சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டிலே இருக்கு, நிறைய பேர் இக்னோரும் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு. ஓகே, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மேரேஜை நீங்க வீட்டுல இருந்துகிட்டு ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதற்கு என்னென்ன ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃப் கேட்பாங்களோ அதை ஆன்லைன்லயே அப்லோட் பண்ணிட்டு அந்த கட்டணம் 200 ருபீஸ் அப்படிங்கிறத ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம். நீங்க அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, எந்த இஷ்யூஸும் இல்லையா, ஏதாவது தவறான தகவல்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணிட்டு உங்களுடைய அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணலாமா இல்லைன்னா இக்னோர் பண்ணலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த மேரேஜ் சர்டிபிகேட் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருவாங்க. இது சில எக்ஸெப்ஷனும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நடக்கக்கூடிய சிறப்பு திருமணங்கள் போன்றவற்றிற்கு பழைய நடைமுறை தான், ஏற்கனவே இருந்த நடைமுறை. அதாவது நீங்க ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரைட்டா போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய மேரேஜை பதிவு செய்யணும். அதற்கெல்லாம் இந்த ஆன்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்னும் நடைமுறைக்கு வராது. இப்போதைக்கு தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழ் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மேரேஜஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆன்லைன் மெத்தட் அப்படிங்கிறது பொருந்துங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது எப்ப நடைமுறைக்கு வரும், இப்பவே நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ பதிவுத்துறையில ஸ்டார் 2 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை ஸ்டார் 3 அப்டேட் பண்றதுக்கான வேலைகள் எல்லாமே ரொம்ப வேகமாகவே நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த அப்டேட் முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிடுவாங்க. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய திருமணங்களை ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு தான் போகணும், நேரா போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்கணும், அதற்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போய் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அலைச்சல் இல்லாம, அதே மாதிரி அந்த பகுதிக்கு போகணும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஃபீ ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம வீட்டுல இருந்துகிட்டே ஆன்லைன்ல மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் ப்ராசஸ் அதாவது ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற நடைமுறையை தமிழ்நாடு அரசு சொன்னதுக்கு பிறகு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸை நம்மளும் பார்க்கலாம்.